எவ்வளவு தூரம் ஓடுவாய்? உறைவாள் உறைவாள் என்னிடம் இருக்கிறது. என்னாலும் இதை பயன்படுத்த முடியும். தகுந்த சமயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவனை உயிரோடு விடமாட்டேன். அவனை உயிரோடு விடமாட்டேன். எச்சரிக்கை வினு, அவன் சாதாரண மானிடன் அல்ல, பாதாளவாசி அசுரன். அவன் அசுர சக்திக்கு முன்னால் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் இப்பொழுது நீ அமைதியாக இருந்துவிடு, அமைதியாக இருந்துவிடு. எனக்கு கருணை காட்டுங்கள் ஸ்ரீ கணேசா, எனக்கு கருணை காட்டுங்கள். சாது ஐயா அவர்கள் என்னிடம் என் தாய் தந்தை சந்திரபூரில் இருப்பதாக கூறினார். ஆனால் நான் சந்திரபூரில் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன். எனக்கு வழி காட்டுங்கள் ஸ்ரீ கணேசா, எனக்கு வழி காட்டுங்கள். பிரபு, இப்பொழுது என்னிடமிருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ என்னை அவமானப்படுத்த முயற்சி செய்தாய் அதுஷ்டா. நான் உன்னை இந்த இடத்திலேயே முடித்து காட்டுகிறேன். நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுவிடு. இல்லை என்றால் நான் கூறியதை முடித்து காட்டுவேன். இருந்தும் நீங்கள் இருந்தும் ஏன் என்று கேள்வி கேட்பதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். இனியும் உன்னை உயிரோடு விடப்போவதில்லை. இந்தா எனது பரிசை பெற்றுக்கொள். கமலாசுரனின் ஆணையை மீறியதன் விளைவு இதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை இவன் என்னுடைய இல்லை இல்லை, என்னை போல வேறு யாரும் இருக்கவே முடியாது. தாங்கள் மிக உயர்ந்தவர் ஸ்ரீ கணேசா. தாங்கள் ஒருவரை என்னிடம் அனுப்பி உண்மையை உணர வைத்து விட்டீர்கள். இப்பொழுது நான் சந்திரபூர் கிராமத்துக்கு செல்வேன். என் உடன் பிறந்த சகோதரனை சந்திப்பேன். எனக்கு உதவி செய்யுங்கள் ஸ்ரீ கணேசா. தாங்கள் எனக்கு ஜெய் ஸ்ரீ சகோதர தினு, நானும் நீயும் இரட்டை பிறவிகள். நீ சற்று நினைவுபடுத்திப்பார். அவன் என்னைத்தான் ஏமாற்றி விட்டான். இருந்தும் எவ்வளவு கொடூரமானவன் உன் கணேசன். நீ அவன் பக்தன் தானே? இந்த நிலைமைக்கு வந்தும் ஏன் அவன் பெயரை அழைக்கிறாய்? மீண்டும் அவன் உன்னை துஷ்ட கமலாசுரனிடமிருந்து காப்பாற்ற மாட்டார். இப்போது என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? எப்படி உன்னை காப்பாற்றப் போகிறேன்? சகோதரா தினு, இங்கே பார். நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை சகோதரா, ஒன்றும் விளங்கவில்லை. இப்பொழுது நான் உன்னை கிராமத்திற்கு கொண்டு சென்றால் கிராமத்தில் இருப்பவர்கள் உன்னை நான் காயப்படுத்தியதாக எண்ணுவார்கள். ஏற்கனவே நான் இந்த குகையில் ஒளிந்து வாழ்கிறேன். கருணை இல்லாத கடின மனம் கொண்ட கணேசா, இப்படி ஒரு பக்தனை பரீட்சை என்ற பெயரில் கஷ்டப்படுத்தாமல் காப்பாற்றி விடு. இல்லை என்றால் யாரும் உனக்கு பூஜை செய்ய மாட்டார்கள். யாரும் பூஜை செய்ய மாட்டார்கள்.
இப்பொழுது நான் தேவகி அத்தைக்கு என்ன பதில் கூறப் போகிறேன்? நீ எனக்கு வேண்டும் சகோதரா. மீண்டும் உன்னை இழக்க விரும்பவில்லை. இந்த கிராமத்தில் என் பெயரை கேட்டாலே அபசகுணம் என்று கூறுவார்கள். இப்பொழுது உனக்கு ஒன்று என்றால் பிறகு என்னை நானே அபசகுணமாக கருதுவேன். சகோதரா, சகோதரா, ஏன் இந்த சோதனை காலமோ தெரியவில்லை. எதற்காக இளவரசை பற்றிய ரகசியம் தெரிய வேண்டும்? இப்போது நான் என்ன செய்வேன்? என் மகன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மகாராஜா. தைரியமாக இரு மகாராணி சந்திரவதி. நமக்கு இளவரசன் சந்திரகேது ஸ்ரீ கணேசரின் மகிமையால் தான் கிடைத்தான். பார்த்து கொண்டே இரு. அதே கணேசரின் கருணையால் அவன் திரும்பி வந்து விடுவான். இல்லை மகாராஜா, என்னால் காத்திருக்க முடியாது. நான் வணங்கும் கணேசரின் முன் என் தலையை மோதி மோதி என் உயிரை தியாகம் செய்ய போகிறேன். அழாதே, வேண்டாம். வேண்டாம் மகாராணி, தாங்கள் இப்படி வீணாக அழக்கூடாது. இளவரசர் எனக்கு வாக்களித்திருக்கிறார். அவர் தன் தாய் தந்தை இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு சீக்கிரமே தங்களிடம் திரும்பி வந்து விடுவார். அவன் என்னிடம் தானே வாக்கை தந்தான். என்னிடம் கூறாமல் அவன் எங்கும் செல்லக்கூடாது. தாய் தந்தை மற்றும் குரு அனைவரும் ஒன்றுதானே மகாராணி. இளவரசர் உன்னிடம் கூறாமல் அரசகுருவிடம் கூறி சென்றிருக்கிறார். அவர் பேச்சில் நீ நம்பிக்கை வை. அவன் வருவான், அவசியம் வருவான். என்னை சாந்தப்படுத்தாதீர்கள் மகாராஜா. எனக்கு தெரியும் என் மகன் திரும்பி வரமாட்டான். இத்தனை வருடம் கழித்து அவன் தன் தாய் தந்தையை தேடினால் எப்படி கிடைப்பார்கள்? அவன் வருவான் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. எனக்கு எதற்காக இந்த கடுமையான சோதனை மங்களமூர்த்தி? நான் இந்த சோதனையை தாங்கி துன்பப்படுவதை விட தங்கள் பாத கமலங்களில் வந்து சேர்ந்து விடுகிறேன். அழாதே மகாராணி, அமைதியாக இரு. மகாராணி, மகாராணி, மகாராணி சந்திரவதி, மகாராணி. கவலைப்பட வேண்டாம் மகாராஜா. என் ஜோதிடத்தை வைத்து பார்க்கும் பொழுது நம்பிக்கையோடு ஒன்றை என்னால் கூற முடியும். சீக்கிரமே இளவரசர் தங்கள் இருவரையும் வந்து சந்திப்பார். அந்த மகாராஜன் கணேசனின் ஆசியால் மகாராணி சீக்கிரமே நினைவு திரும்புவார். எங்களை நீங்கள்தான் ஆசிர்வதிக்க வேண்டும் ஸ்ரீ கணேசா. எங்கள் மகன் சந்திரகேதுவை காப்பாற்றுங்கள். அவன் எண்ணத்தை நிறைவேற்றுங்கள் மங்களமூர்த்தி. மகாராணியின் மனதிற்கு அமைதியை தாருங்கள். சீக்கிரம் வாருங்கள் தயாசுரா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வணங்குகிறேன் பிரபு. தங்கள் ஆணையின்படி வந்துவிட்டேன் மங்களமூர்த்தி. கூறுங்கள், எனக்கு என்ன ஆணை? என்ன ஆயிற்று? எனக்கு எந்த ஆணையும் இல்லையா மங்களமூர்த்தி? என் ஆணை என்ன? இந்த மௌனம் தானா? மௌனம் வேண்டாம் கௌரி புத்திரா, மௌனம் வேண்டாம். தயவு செய்து எனக்கு மார்க்கத்தை காட்டுங்கள். தயாசுரா, எனக்கு என்னவோ என் மீது தாங்கள் வைத்திருக்கும் பக்தி குறைந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. எந்த ஒரு தத்துவத்தை தாங்களே உருவாக்கினீர்களோ அதை தாங்களே மறந்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. அப்படி எந்த தத்துவத்தை நான் உருவாக்கினேன்? பாதாளவாசி அசுரர்களைப் போல நீங்களும் உங்கள் நிலை தடுமாறி உங்கள் கடமைகளை மறந்து விட்டீர்கள். அதனால்தான் நான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பக்தர்களுக்கு உதவி செய்யும் வேலையை தங்களிடம் சொல்வதை விட நானே செய்து விடலாம் என்றிருக்கிறேன். இல்லை இல்லை மங்களமூர்த்தி, அப்படி கூறாதீர்கள். நான் தங்களது ஆணையை பின்பற்றதான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன். நான் தாங்களின் பரமபக்தன் இளவரசன் சந்திரகேதுவுக்கு மார்க்கத்தை காட்டினேன். தங்களை ஆராதிக்கும் தேவகிக்கு ஆறுதல் கூறினேன். கமலாசுரனை பற்றிய தகவலை கூறி வினுவுக்கு அவன் செய்த தவறை உணர்த்தினேன். அதை தவிர வேறு
அதன் பிறகு அந்த குகையிலேயே அமர்ந்து பாதாளவாசி தத்த அசுரர்களைப் போல உறங்கிவிட்டீர்கள். உறங்கும் பொழுது கூட நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இளவரசன் சந்திரகேதுவின் நிலைமை என்ன ஆயிற்று? அவர் காணாமல் போனது எண்ணி எண்ணி மகாராணி சந்திரவதியின் நிலைமை என்ன ஆயிற்று என்று தெரிய வேண்டாமா? அவர்கள் துக்கம் அளவுக்கு மீறி போய்விட்டது. நான் எனது தவறென்று உணர்ந்து விட்டேன் ஸ்ரீ கணேசா. தாங்கள் என்னை தண்டியுங்கள், ஏசுங்கள், ஆனால் என்னிடம் பேசாமல் இருக்காதீர்கள். நான் தாங்கள் பாதங்களை பணிந்து மன்றாடி கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள் ஸ்ரீ கணேசா, என்னை மன்னியுங்கள். உங்கள் தவறு மன்னிக்க கூடியதே அல்ல தயாசுரா. பக்தர்களின் வாழ்க்கையில் நாம் மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடாது. அவர்களை நம்பி கணேச பக்தர்கள் இருக்கக்கூடாது. இல்லை மங்களமூர்த்தி, இல்லை, வேண்டாம். இவ்வளவு கடுமையான தண்டனை எனக்கு அளிக்காதீர்கள். எனது கணேச பக்தியில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. எந்த பாவங்களையும் மன்னித்து கருணை புரியும் ஸ்ரீ கணேசா. என் மீதும் தங்களின் கருணையை காட்டுங்கள். கணேச பக்தர்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஆணையிடுங்கள் ஸ்ரீ கணேசா. மாட்டேன். இப்பொழுது உங்களுக்கு எந்த ஆணையும் தர மாட்டேன். செய்ய வேண்டியதை நானே செய்து கொள்கிறேன். என்னை விட்டு தாங்கள் சுதந்திரமாக இருங்கள். பக்தியினால் கிடைத்த வழியை வைத்து உங்கள் மார்க்கத்தை நீங்களே தேடிக் கொள்ளுங்கள் தயாசுரா. உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி கணேச பக்தர்களுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். அப்படியே செய்து கொண்டிருந்தால் சிறிது காலத்திற்கு பிறகு கருணைக்கு பாத்திரமாவீர்கள். பிரபு, கௌரிபுத்ரா, மங்களமூர்த்தி, என்னை மன்னித்து விடுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். எங்கிருக்கிறீர்கள் ஸ்ரீ கணேசா? தாய் பார்வதி உங்களைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. என்ன கவலையோடு இருக்கிறாய் மோஹத்கட்? தாயே, தங்களின் கருணை இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? ஆனால் காத்திருந்து காத்திருந்து என் மனம் ஏனோ கலங்குகிறது. யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாய்? கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன். வணங்குகிறேன் தாயே அதிதி. நான் மோஹத்கட்டிடம் அவனை காண வருவேன் என்று செய்தி அனுப்பியிருந்தேன். அதனால்தான் இப்பொழுது இவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஆசிரமத்திலிருந்து யாரும் வரவில்லை. பிறகு எப்படி உன்னால் செய்தி அனுப்ப முடிந்தது? தாயே, மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் கருணையினால் எங்கள் இருவரின் இடையே செய்திகளை பரிமாறிக்கொள்ளும் எண்ணம் இருக்கிறது. என் மனத்தில் ஏற்படும் எண்ணங்களை மோஹத்கட் மனத்தில் ஏற்படும் எண்ணங்களை நானும் அறிய வாய்ப்பு இருக்கிறது. உன் தாய் பார்வதியிடம் ஆணை பெற்று வந்தாயா? தாயே, கௌரிபுத்திரனை இப்பொழுது நிச்சயம் செய்து விட்டான். தாய் பார்வதியிடம் கூறாமல் கைலாயத்தை விட்டு எங்கும் செல்வதில்லை என்று. அப்பொழுது நீயும் எனது ஆணை இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டாய் அல்லவா? தாயே, ஏன் என்னையும் மோஹத்கட்டையும் பிரித்து பார்க்கிறீர்கள்? நான் வேறு அவன் வேறு அல்ல. என்ன மோஹத்கட்? கௌரிபுத்ரா, உன் மனதில் என்னிடம் ஏதோ பிரச்சனை பற்றி பேசுவதாக எண்ணம் வந்திருக்கிறது. என்ன அது? தாயே அதிதி, ரிஷி எங்க இருக்கிறார்? காணவே இல்லையே. இன்று வசந்த கால ருது அல்லவா? அதனால் வனத்தில் இருக்கும் ஆதிவாசி மக்கள் அவரை சந்திக்க விரும்பி இருக்கிறார்கள். அவர்களின் தலைவரை ரிஷிதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு அருகில் இருக்கும் கிராம மக்களுக்கு சேவை செய்ய சென்றிருக்கிறார். ரிஷி மிகவும் உயர்ந்தவர். அவர் சேவை மிகவும் சிறந்தது. நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் மோதகம் செய்து கொண்டு வருகிறேன். நாம் பேசுவது நம் இருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ கூறுவதும் உண்மைதான். வா கௌரிபுத்ரா, உனக்கு தெரியும், நான் மயூரீஸ்வரனாக இருந்தாலும் கூட மோஹத்கட் போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தாய் அதிதிக்கு துக்கம் இல்லை. இருந்தும் அவ்வப்பொழுது என் மனது ஏனோ கவலைப்படுகிறது.
எந்த விஷயத்தை பற்றி உன் மனம் கவலைப்படுகிறது? எனக்கென்னவோ என்னையும் அறியாமல் நான் தாய் அதித்தியை ஏமாற்றுவது போல் தெரிகிறது. தவறென்று எண்ணுகிறேன். அது உன்னுடைய தவறு. தாய் அதித்தியையும் ரிஷி கஷ்யபரையும் ஏமாற்றி வாழ்வது உசிதம் தானா? நீ யாரையும் ஏமாற்றவில்லை மயூரீஸ்வரா. நீ எந்த தவறும் செய்யவும் இல்லை. இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் அனைவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் எண்ணப்படி நம்முடைய கடமையை தான் செய்து வருகிறோம். மயூரீஸ்வரா, உன்னுடைய கரங்களால் அந்த துஷ்ட சிந்துவின் மகன் கமலாட்சரனுக்கு அழிவு ஏற்படுகிறதோ அதுவரை நீ இங்க இருந்துதான் ஆக வேண்டும். இந்த மொஹத்கட் ரூபத்தில் இருந்தும் தாய்க்கு சேவை செய்யும் பொழுது நீ மயூரீஸ்வரனாக எண்ணாமல் மொஹத்கட்டாக எண்ணிக்கொள். இதில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? நாம் அனைவரும் மூலப்பொருள் மா கணேசரின் அவதாரங்கள் தானே. நாம் அவதார மகிமையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா கௌரிபுத்ரா? மகாதேவன் என்னிடம் சமயம் வரும்பொழுது தாய் அதித்தி இடத்தில் இந்த ரகசியத்தை கூறிவிடு என்று சொன்னாரே. சமயம் வரும்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் கருணையினால் ரகசியத்தை கூற வேண்டும் என்ற செய்தியும் வந்துவிடும். இப்பொழுது இப்படியெல்லாம் எண்ணி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன்னுடைய அவதார கடமையை முழுமை செய்ய முயற்சி செய். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் உனக்கு மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் ஆணை கிடைத்திருக்க வேண்டுமே. இப்பொழுது கமலாட்சரன் தவம் இருந்து வரம் பெற வேண்டிய நேரம். இன்னும் தாமதப்படுத்த கூடாது. நான் உன்னிடம் அந்த எண்ணத்தை கோரதான் கைலாயத்திலிருந்து வந்தேன். உண்மையான மனதோடு என் மீது பக்தி வைத்திருக்கும் தேவகி, இனியும் நீ அதிக நேரம் காத்திருக்க வேண்டாம். வினுவும் தினுவும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கப் போகிறார்கள். ஜெய் உங்களுக்கு ஸ்ரீ கணேஷா. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேஷா. என்ன கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஜெய் ஸ்ரீ கணேசா. பார், ஜெய் ஸ்ரீ கணேசா. பார் இவனை. ஜெய் ஸ்ரீ கணேசா. இவன் உன்னுடைய பக்தன். ஜெய் ஸ்ரீ கணேசா. மயங்கிய பிறகும் ஸ்ரீ கணேசா உன்னைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறான். ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஆனால் நீ கணேசா. நீ ஜெய் ஸ்ரீ கணேசா. இவன் குரலை கேட்கவே இல்லை. ஜெய் ஸ்ரீ கணேசா. இதுதான் உன்னுடைய கொடூரத்திற்கும் கொடுமைக்கும் உதாரணம். பக்தர்களின் மீது கருணை காட்டுவதாக நாடகமாடும் நீ எத்தனை காலம் இப்படியே செய்து கொண்டிருப்பாய்? கூறு. இன்று நீ இப்பொழுது என் கேள்விகளுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும். இதுவரை நான் உன்னை என்னுடைய எதிரியாகத்தான் எண்ணி வந்தேன். உன்னை நான் பல முறை நிந்தித்து இருக்கிறேன்.
எதற்கு எதற்கு நீ இந்த நிரபராதியை இப்படி தண்டித்து இருக்கிறாய்? ஜெய் ஸ்ரீ கணேசா. இவன் என்ன தவறு செய்தான்? கூறு, பதில் கொடு. உன்னுடைய இந்த பக்தன் நல்ல இதயம் கொண்டவனாக தெரிகிறான். ஏனோ தெரியவில்லை. எனக்கு இவனை காப்பாற்ற வேண்டும். இருந்தும் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து நீ செயல்படு. இவனுடைய மரணம் உன்னுடைய வெற்றிக்கு தோல்வி, என்னுடைய நாத்திகத்துக்கு கிடைத்த வெற்றி. அப்படி நீ ஒருவேளை தோல்வியை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தால் சரி. முன்பே என்னுடைய தாய் தந்தையை அழைத்து கொண்டு விட்டாய். இவனையும் எடுத்துக்கொண்டு விடு, உன்னிடம் எடுத்துக்கொண்டு விடு. ஆனால் அதன் பிறகு நான் உன் கொடூரத்தை, இரக்கமின்மையை, அதோடு தோல்வியை அனைவரிடமும் கூறுவேன். எடுத்துக்கொண்டு விடு, இவனை எடுத்துக்கொண்டு விடு. ஜெய் ஸ்ரீ கணேசா. உன்னிடம் எடுத்துக்கொண்டு விடு, எடுத்துக்கொண்டு விடு, எடுத்துக்கொண்டு விடு. ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக, ஓம் கணேசாய நமக. தங்களின் கருணையே கருணை ஸ்ரீ கணேசா. இந்த சந்திரபூர் கிராமத்தை தாங்கள்தான் காத்து வருகிறீர்கள். தங்கள் கருணை என்றும் இருக்க வேண்டும். நானும் இந்த வீரோ, எந்த அயோக்கியனோ நாத்திகன் விடுவை இங்கே எங்க எப்படி வந்தான்? இங்கு வருவதற்கு வேறு எந்த வழியும் இல்லையே. வினோ, வினோ, தேவகியை பக்தியாக ஏற்றுக்கொண்ட ஸ்ரீகணேசா, இவனுக்கு கருணை காட்டுங்கள். இவனுக்கு ஏதாவது ஒன்றென்றால் இவன் தேவகி அத்தை அழுதே உயிரை விட்டு விடுவாள். அவள் தங்களின் உண்மையான பக்தை. இவன் உயிரை காப்பாற்றி இவன் மீது கருணை காட்டுங்கள், காப்பாற்றுங்கள். இவன் செய்த தவறை மன்னித்து இவனை காப்பாற்றுங்கள், இவனை மன்னித்து விடுங்கள். இந்த விஷயத்தை உடனே தேவகி அத்தையிடம் கூறிவிட வேண்டும். கீர்த்தி, நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா, தவறுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்று. இப்படி செய்து விட்டாயே, அநியாயத்தின் பாதையில் சென்று அழிந்து விட்டாயே. இந்த விளைவையா நான் பார்க்க வேண்டும்? தைரியமாக இருங்கள் அத்தை, தைரியமாக இருங்கள். குறைகளை தீர்க்கும் பகவான் ஸ்ரீ கணேசா, இவன் அறியாமல் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். தங்கள் நியாயத்திற்காக தண்டிக்க எண்ணினால் அவனுக்கு பதிலாக எனக்கு தண்டனை அளியுங்கள் பிரபு. அவனை மன்னித்து விடுங்கள். இவன் உயிருக்கு பதிலாக எனது உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். அவனை மன்னித்து விடுங்கள் பிரபு. இல்லை என்றால் இவர் பெற்றோர்களுக்கு நான் அளித்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அவனை மன்னியுங்கள் பிரபு. என் வினுவை மன்னித்து விட்டு விடுங்கள். கௌரிபுத்ரா, தங்கள் பேரை கூறிய உடனே எத்தனை பெரிய சாபம்
பாவம் எல்லாமே போய்விடும் என்பார்களே. இவர் செய்த பாவங்களை மன்னித்து விடு. தேவகி அம்மாவின் மீது கருணை காட்டு. கௌரி புத்ரா, எங்கள் அனைவருக்கும் கருணை காட்டு. ஜெய் ஸ்ரீ கணேசா. தாங்கள் எத்தனை உயர்ந்தவள் ஸ்ரீ கணேசா. உங்கள் லீலை அளவிட முடியாது பிரபு. ஆம் மகனே. அந்த மங்களமூர்த்தி தான் என்னை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளார். என் எண்ணத்தை நிறைவேற்றியுள்ளார். வினோ, பார்த்தீர்களா பார்த்தீர்களா அத்தை? நாம் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசரின் கருணையினால் நமது வினு நாத்திகனாக இல்லாமல் ஆத்திகனாய், ஆத்திகன் கூட அல்ல, ஸ்ரீ கணேசரின் பரம பக்தனாகிவிட்டான். தாங்கள் சிறந்தவர் ஸ்ரீ கணேசா, தாங்கள் உயர்ந்தவர். தங்களுக்கு ஜெய். தங்களுக்கு ஜெய் ஸ்ரீ கணேசா. வினோ, பார்த்தாயா அற்புதத்தை? குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசர் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். அவர் கருணையால் உனக்கு உயிரையும் அளித்து விட்டார். வா மகனே, வீட்டிற்கு செல்லலாம். வீட்டிற்கு செல்லலாம் மகனே. இனி ஒருபோதும் பாவ மார்க்கத்தில் செல்லக்கூடாது. எந்த தவறுகளையும் நீ செய்யவே கூடாது. நான் விட மாட்டேன். நான் இங்கே எப்படி வந்தேன்? யார் நீங்கள்? யார் நீங்கள்? நான் 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 இங்கு. வினோ, வினோ, வினோ. மகாராஜாவிற்கு வணக்கம். அரசகுரு விஷ்ணுதத் வந்திருக்கிறார். காத்திருக்க சொல், வருகிறேன். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. வணங்குகிறேன் மகாராஜா. வாருங்கள். அரசகுரு விஷ்ணுதத் அவர்களே, தங்கள் ஜோதிடத்தின் மீது நான் வைத்திருந்த நம்பிக்கை. மன்னியுங்கள் மகாராஜா. தாங்கள் தானே கூறினீர்கள் மகாராணிக்கு குணமாகிவிடும் என்று, இளவரசரும் கிடைப்பார் என்று கூறினீர்களே. தாங்கள் கூறியது எதுவும் நடக்கவில்லையே, ஏன்? இல்லை மகாராஜா, என் ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் பார்த்த ஜோதிடம் தவறாகாது. தாங்கள் தைரியமாக இருங்கள். மகாராணி சீக்கிரம் குணமாகி விடுவார். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். பக்தி சுரூபமான மகாராணி சந்திரவதி, தாங்கள் இளவரசன் சந்திரகேதுவை எண்ணி கவலைப்பட வேண்டாம். உங்கள் பக்தியின் சக்தியின் மூலம் அவன் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் செல்லலாம். அவன் பிறந்த இடத்தை தான் கூறுகிறேன். என் குலமே ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசா, என் மகன் கிடைத்து விடுவான் என்கிறீர்களா? அவசியம் மகாராணி. இங்கிருந்து கிழக்கு திசையில் சந்திரபூர் என்ற கிராமம் இருக்கிறது. அங்கிருக்கும் கணேசர் கோயில் மிகவும் பிரசித்தமானது. அப்போது இளவரசர் அந்த கோயிலின் அருகே உங்களைப் போலவே பரம கணேச பக்தையான தேவகி என்ற ஒரு பெண் இருக்கிறார். அந்த தேவகி உங்கள் மகன் சந்திரகேதுவின் அத்தை. சந்திரகேதுவின் பிறப்பின் பெயர் தினு, அதாவது தினாயக். இப்பொழுது அவன் தன் அத்தையின் அருகில் இருக்கிறான். அங்கு செல், உன் மகன் அங்கு அவசியம் கிடைப்பான். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மகாராஜா, ஸ்ரீ கணேசரின் கருணையால் மகாராணிக்கு நினைவு திரும்பிவிட்டது. வாருங்கள். மகாராணி, நான் கூறினேன் அல்லவா, மகாராணிக்கு ஒன்றும் ஆகாது. மகாராணி இப்பொழுது? மகாராஜா,
என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்பொழுதே என்னை சந்திரபூர் கணேசர் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள். சந்திரபூரின் கணேசர் கோயிலுக்கா? எதற்கு? யோசிப்பதற்கு இது நேரமில்லை மகாராஜா. நான் இனி ஒரு கணமும் இங்கு இருக்க மாட்டேன். நாம் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் சந்திரபூருக்கு சென்று என் மகன் சந்திரகேதுவை பார் என்று எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். மகாராஜா, சீக்கிரமே என்னை சந்திரபூருக்கு அழைத்து செல்லுங்கள். மகாராஜா, ஸ்ரீ கணேசரின் கருணையால் என் ஜோதிடத்தில் நான் பார்த்ததையும் வைத்து கூறுகிறேன். நாம் உடனே சந்திரபூருக்கு செல்ல வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கணேசா. கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேஷ். என்ன யோசிக்கிறாய் அமரவரம் பெற்ற தயாசுரா? எங்கே இருப்பது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் உன்னுள் இருக்கும் பக்தி பாவம் இப்பொழுது அசுர குணத்தின் முன்பு தோற்றுவிட்டதா என்ன? இப்பொழுது நீ என்னை அவமானப்படுத்ததான் வந்தாயா? கருமத்தை மட்டுமே நம்பியிருப்பவர்கள் அவமானத்திற்குத்தான் ஆளாவார்கள். நான் என் தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன். பிராயச்சித்தமா? ஏன் உனக்கு கௌரிபுத்திரர் ஸ்ரீகணேசர் மீது நம்பிக்கை இல்லையா? நீ என்ன கூற வருகிறாய்? ஏன் கௌரிபுத்திரர் உனக்கு கூறவில்லையா? பக்தி மார்க்கத்தில் தவறு செய்வது, வருத்தப்படுவது மற்றும் பிராயச்சித்தத்திற்கு இடமே இல்லை. அப்பொழுது நான் என்னதான் செய்வது? எந்த பக்தன் தன் பகவானுக்கு தவறு செய்து விட்டானோ அதன் பிறகு அவனுக்கு உயிரோடு வாழ்வதற்கு தகுதியே இல்லை தயாசுரா. நீ இப்பொழுது அடைய வேண்டியது மரணம்தான். மரணம். உன் பக்தியின் மீது ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்க மரணத்தை வரமாக கேள். மரணத்தை வரமாக கேள். மரணத்தை வரமாக கேள். நான் மரணமடைய வேண்டியவன்தான். நான் மரணமடைய வேண்டியவன்தான். எனக்கு வாழ்வதற்கு தகுதியே இல்லை. எனக்கு வாழ்வதற்கு தகுதியே இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஸ்ரீ கணேசா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, நான் உயிரோடு வாழவே விரும்பவில்லை. நான் வாழ்வதற்கான தகுதியை இழந்து விட்டேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, நான் உயிரோடு வாழ விரும்பவில்லை. ஜெய் ஸ்ரீ கணேசா. என்னை ஏன் இப்படி சோதனை செய்கிறீர்கள்? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, உங்கள் மூல அவதாரமான கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் என்னை விரும்பவில்லை. அனாதையாக விட்டுவிட்டார். நான் வாழ விரும்பவில்லை. என்னை சாக விடுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, என்னை சாக விடுங்கள். தயாசுரா, நீ ஒரு கூற்றை கேட்டதில்லையா? ஒரு பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யை கூற வேண்டும். ஒரு தவறை திருத்துவதற்காக மீண்டும் மீண்டும் தவறு செய்தால் எப்படி? எனக்கு ஒன்று புரியவில்லை பிரபு. உன்னுடைய கடமையை செய்ய மறந்து அசுரர்களைப் போல ஒரு குகைக்குள் அமர்ந்து உறங்கியது உன்னுடைய முதல் தவறு தயாசுரா. இருந்தும் நான் மீண்டும் எதுவும் தவறு செய்யவில்லை.
ஏன் மூலப்பொருள் ஸ்ரீமா கணேசரின் கருணையினால் அமரவரம் பெற்றிருந்தும் உன் வாழ்க்கையை நீயே முடித்துக் கொள்ள எண்ணுவது மூலப்பொருள் ஸ்ரீமா கணேசர் அளித்த வரத்தை அவமானப்படுத்தி தவறு செய்வதாகாத தயாசுரா? என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். என்னை என் தவறுகளுக்காக மன்னியுங்கள், ஏசுங்கள். இருந்தும் என்னிடம் பேசாமல் இருக்காதீர்கள். தங்களுக்கு சேவை செய்யும் எண்ணத்தை தவிர இந்த பாவப்பட்ட தயாசுரனுக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. என்னை மன்னியுங்கள் பிரபு. தங்களுக்கு சேவை செய்ய என்னை அனுமதியுங்கள். என்னை மன்னியுங்கள் பிரபு, என்னை மன்னியுங்கள். எழுந்திரு பக்தரசே, எழுந்திரு. உன் கண்களில் இருந்து ஆறாக ஓடி வந்த கண்ணீர் என் கால்களில் பட்டு உன் தவறையும் நீ செய்த குற்றத்தையும் கழுவி விட்டது. உன் மனதில் இருந்த இருள் இப்பொழுது மறைந்து விட்டது. இப்பொழுது உன் மனதிற்குள் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் பக்தியின் தீபம் கொழுந்துவிட்டு பிரகாசிக்கிறது. இனி உண்மையான மனதோடு மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் பக்தர்களுக்கு உதவி செய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. பிரபு, இப்பொழுது எனக்கு என்ன ஆணை? கமலாக்ஷரனின் தாய் வியங்காவை சுக்ராச்சாரியரின் ஆசிரமத்திலிருந்து வெளிவராமல் குகைக்குள்ளேயே வைத்து பார்க்க வேண்டும். நீண்ட காலமாக வியங்கா அங்கேயேதான் இருக்கிறார், பக்தியில் ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் உண்மையான பக்தியில் லயிக்காமல் தனக்குள் மகனின் மீது பாசத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். கமலாக்ஷரனை கண்டால் மரணம் என்பதை பற்றி கூட கவலைப்படவில்லை. அவர்களை எச்சரிக்கையுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் தயாசுரா. அப்படியாகட்டும் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா, அப்படியாகட்டும். பிரபு, கமலாக்ஷரன் தன் நண்பன் வினுவை எதிரியாக எண்ணிவிட்டான். ஒருவேளை அந்த துஷ்டன் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் கருணையினால் வினுவின் மனம் இப்பொழுது மாறிவிட்டது. அவனை காப்பாற்றுவது இப்பொழுது நமது தர்மம். நீ அவனை பற்றிய கவலையை விட்டுவிடு. அப்படியாகட்டும் பிரபு. உன்னை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரியும் தயாசுரா. இருந்தும் கமலாக்ஷரனுக்கு இப்போது சக்தி அதிகமாகிவிட்டது. துர்மார்க்கத்தில் சென்று அவன் அநேக வீரர்களை சேர்த்து அசுர சேனைகளை திரட்ட முயற்சி செய்கிறான். கவனம், உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா தங்களுக்கு ஜெய். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா தங்களுக்கு ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. உலகையும் வென்ற அசுரன் சிந்துவின் மகன் கமலாக்ஷரனுக்கு, உலகையும் வென்ற அசுரன் சிந்துவின் மகன் கமலாக்ஷரனுக்கு. அசுர வீரர்களே, நான் எனது பலத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் படையில் சேர்த்திருக்கிறேன். இனி நாம் ஒரு பெரிய அசுர சேனையை உருவாக்க வேண்டும். எனது தந்தையைப் போல பூலோகம், சொர்க்கலோகம், பாதாளம் அனைத்து இடங்களிலும் அசுர சாம்ராஜ்யத்தை அமைத்து என் தந்தையை கொன்றவர்களை பழி வாங்க வேண்டும், பழி வாங்க வேண்டும். உலகையும் வென்ற அசுரன் சிந்துவின் மகன் கமலாக்ஷரனுக்கு. 3 உலகமும் நமக்குத்தான் சொந்தம். நம் இனத்தின் சாம்ராஜ்யம் தான் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் அரச சுகத்தை அனுபவிக்க வேண்டும். நான் இப்போது உங்களிடம் ஒரு மகா சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்கு மறைமுக ரகசியத்தை கூற இருக்கிறேன். என்ன கூறுகிறார்? ஒன்றும் புரியவில்லையே. நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ஒருவரை ஒருவர் நம்புங்கள். ஆனால் நம் எதிரிகளை ஒருபோதும் உயிரோடு விடாதீர்கள். நமக்கு எதிரி என்ற ஒருவன் இருக்கவே கூடாது. ஒரு எதிரி கூட இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் இருந்தாலும் அவனை நாம் நண்பனாக எண்ணிவிடக் கூடாது. உதாரணத்திற்கு வீணு என் நண்பனாக இருந்து என் நட்புக்கு துரோகம் செய்த விஷயம் தாங்கள் அனைவரும் எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அசுர அரசன் கமலாசுரனுக்கு ஜெய். நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது அசுர அரசே. அப்படி நடக்கக்கூடாதது என்ன நடந்துவிட்டது? நண்பனாக நடித்து உங்களை ஏமாற்றிய அந்த வீணு இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றான். இப்பொழுது தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் மகாராஜா.
அசுர சேனைகளே, உங்கள் கடமைக்கு சோதனை காலம் வந்துவிட்டது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், வீணு உயிரோடு இருப்பது நம் அனைவருக்குமே என்றும் ஆபத்துதான். செல்லுங்கள், அவனை துண்டு துண்டாக்கிவிட்டு அவனை தூக்கி எறிந்துவிட்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அசுர அரசே. அசுர அரசர் கமலாக்ஷூரனுக்கு, அசுர அரசர் கமலாக்ஷூரனுக்கு, அசுர அரசர் கமலாக்ஷூரனுக்கு. இப்பொழுது பார்க்கிறேன் எப்படி அவன் பிழைக்கிறான் என்று. மகனே கமலாக்ஷுரா, எங்க இருக்கிறாய் நீ? மகனே கமலாக்ஷுரா, அம்மா, மகனே கமலாக்ஷுரா, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் அம்மா? உன்னை பார்ப்பதற்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கிருக்கிறாய் நீ? அம்மா, நான் வெகு விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அம்மா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூர்க்கா கமலாசுரா, மூர்க்கத்தனமாக நடப்பதே உனக்கு வேலையாகி விட்டது. அதனால்தான் உன் பெயரை மூர்க்காசுரன் என்று வைத்தேன். இப்பொழுது நீ மூர்க்காசுரன் அல்ல, மகாமூர்க்காசுரன். உன் தாய் உன்னை வந்து சந்தித்தால் அந்த சந்திப்பினால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து வரும் என்று தெரியும் அல்லவா? இருந்தும் ஏன் சந்திக்க விரும்புகிறாய்? என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இவனை இதற்கு மேலும் பேச விடாமல் யமலோகத்திற்கு அனுப்பி விடுங்கள். இவன் அசுர இனத்தில் பிறந்தவன் தான். ஆனால் இவன் இப்பொழுது தேவர்களுக்கு அடிமை. இவன் அசுர இனத்திற்கே பெரிய களங்கம். இவன் நமக்கு, அசுர இனத்திற்கே நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான். இவன் நமக்கு பரம எதிரி. விடாதீர்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. விநாசகால விபரீத புத்தி. மூர்க்காசுரா, மூர்க்காசுர வீரர்களே, நீங்கள் செய்யும் செயலுக்கு சீக்கிரமே ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரத்தின் மூலம் தண்டனை கிடைத்துவிடும். அசுர வீரர்களே, செல்லுங்கள், அவனை வீழ்த்துங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூர்க்கர்களே, என்ன ஏன் தள்ளிவிடுகிறீர்கள்? சொல்லுங்கள், அவனை பிடியுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் துஷ்டர்களே. அடே மூர்க்கர்களே, எதற்கு? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மூர்க்கர்களே, நான் ஆணையிட்டால் என்னைய தாக்குகிறீர்களா? மன்னித்து விடுங்கள். இவன் தான் மூடன் என்று நினைத்தால் இந்த நாட்டம் கூட துஷ்டதனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் அல்லவா இருக்கிறது. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எனக்கு ஏன் இந்த கொடுமை? மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசா, இந்த பக்தனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கமலாட்சரா, உன் துஷ்டதனத்தின் விளைவை பார்த்தாயா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என்னவாயிற்றோ தெரியவில்லையே. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா.
ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. மூர்க்கர்களே, இன்று கமலாட்சுரன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஒரு பாடம். மூர்க்காசுரா, இனியும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் பிறகு ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. பயாசுரா, மீண்டும் என்னிடம் இருந்து நீ மறைந்து உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டு விட்டாய். நீ என் முன்னால் நிற்கும் செயலை மறுபடியும் செய்து விடாதே. மகனே கமலாட்சுரா, மகனே கமலாட்சுரா, எங்கிருக்கிறாய்? அம்மா, மகனே கமலாட்சுரா, எங்கிருக்கிறாய்? இதோ வருகிறேன் அம்மா, இதோ வருகிறேன். மகனே கமலாட்சுரா. அம்மா, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? நீ எங்கிருக்கிறாய் மகனே? எங்கிருக்கிறாய் மகனே? அம்மா, நான் வருகிறேன் அம்மா. அம்மா, அம்மா, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள்? என் குரலுக்கு பதில் கொடுங்கள் அம்மா. அம்மா, 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 சீக்கிரம் நான் உங்களிடம் வந்து விடுகிறேன் அம்மா. நீங்கள் அங்கே இருந்து எனக்காக காத்திருங்கள். என் மகன் வந்து விட்டான். என் கமலாட்சுரன் வருகிறான். அவனை நான் பார்க்க போகிறேன். என் தங்கத்தை நான் பார்க்க போகிறேன். மகனே கமலாட்சுரா, மகனே கமலாட்சுரா, அம்மா, மகனே கமலாட்சுரா, அம்மா, மகனே நான் வருகிறேன். மகனே கமலாட்சுரா, எங்கிருக்கிறாய்? மகனே கமலா. அம்மா, அம்மா, அம்மா வியங்கா, எங்கே இருக்கிறீர்கள்? எந்த சத்தமும் இல்லை, எந்த பதிலும் இல்லை. ஒருவேளை தாய் இங்கு இல்லையோ? ஆனால் அவர்கள் குரல் இங்கிருந்து தானே கேட்டது. அருகில் வேறு குகை இருந்தால் அங்கு சென்று பார்க்கலாம். அம்மா, எங்கிருக்கிறீர்கள்? கமலாட்சுரா, மகனே கமலாட்சுரா, மகனே அம்மா வியங்கா, எங்கிருக்கிறீர்கள் அம்மா? ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. தாய் மகன் இடையே இப்படித்தான் பாசம் இருக்கும். தூய்மையானது, புனிதமானது, கலங்கமில்லாதது. வியங்கா, ஸ்ரீ மாகணேசரின் கருணையினால் நன்மைதான் நடந்தது. நீங்களும் உங்கள் மகன் கமலாட்சுரனும் சந்திக்கவில்லை. நீங்கள் பிழைத்து விட்டீர்கள். நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் அம்மா? நான் உங்களை தேடி தேடி களைத்து விட்டேன். மகனே கமலாட்சுரா. வியங்கா, உங்கள் மகன் கமலாட்சுரனை சந்திக்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள். நான் வருகிறேன் மகனே, நான் வருகிறேன், நான் வருகிறேன் மகனே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மாகணேசா. மகாபலி, மகா பராக்கிரமம் வாய்ந்த சிந்துவின் மகன் கமலாட்சுரனுக்கு, மகாபலி, மகா பராக்கிரமம் வாய்ந்த சிந்துவின் மகன் கமலாட்சுரனுக்கு. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் ஜெய ஜெய கூறுவதை. நம் எதிரி வெற்றி பெற்று விட்டான். நீங்கள் அனைவரும் எதற்காக எனக்கு ஜெய ஜெய கூறுகிறீர்கள்? அடே மூர்க்கர்களே, எதிரிகளை அழித்து விட்டு பராக்கிரமத்தை கூறுங்கள். இப்பொழுது நான் என் தாயை தேடி தேடி களைத்து போய்விட்டேன். என் அருகில் வந்துவிட்டு எங்கோ சென்று விட்டார். வெகு தொலைவில். அவர்களை விலக்கியது நம்முடைய பரம எதிரி ஸ்ரீ கணேசர் மற்றும் அந்த தயாசுரனின் வேலை. மகனே கமலாட்சுரா, எங்கிருக்கிறாய்? என் வாழ்வின் ஒளி, எங்கிருக்கிறாய் நீ? மகனே கமலாட்சுரா, மகனே கமலாட்சுரா, எங்கிருக்கிறாய் நீ? என் தங்கமே. இப்பொழுது என் தாய்
என்னை தேடி இங்கே வந்து விட்டார்கள் என்று எண்ணுகிறேன். நீங்கள் செல்லுங்கள். முதலாக நாங்கள் இப்பொழுதுதான் சந்திக்கப் போகிறோம். செல்லுங்கள். அப்படியாகட்டும், அப்படியாகட்டும். அம்மா. ஓம் கணேசாய நம. பாருங்கள் மகாராஜா. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய நம. பாருங்கள். ஓம் கணேசாய நம. ஜெய ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. வணங்குகிறேன். ஜெய் ஸ்ரீ கணேசா பூஜாரி. ஜெய் ஸ்ரீ கணேசா. சந்திரபூரின் பிரசித்தம் வாய்ந்த கணேசரின் கோவில் இதுதானே? ஆம், இதுதான். இந்த சந்திரபூர் ஸ்ரீ கணேசர் கோயிலுக்கு முதல் முறையாக வருகிறீர்களோ? ஆம். ஆம் பூஜாரி, நாங்கள் நீண்ட தொலைவில் இருந்து கோவிலின் பெருமையை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த கோவில் ஸ்ரீ கணேசரின் லீலைகளால் மிகவும் பெருமை வாய்ந்தது. எந்த ஒரு பக்தனும் உண்மையான மனதோடு ஒன்றை எண்ணிக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஸ்ரீ கணேசரின் கருணை அவசியம் கிட்டும். தாங்கள் இவர் கௌஷல் நாட்டு மகாராஜா சந்திரதத். அவர்கள் மகாராணி சந்திரவதி பூஜாரி ஐயா. கருணை கடவுளான கணேசரே மகாராணியின் கனவில் வந்து இவர்களை இங்கு வரும்படி கூறியிருக்கிறார். பூஜாரி ஐயா, எங்கள் மகன் இளவரசன் சந்திரகேது அவசியம் இங்குதான் வந்திருப்பான். தயவு செய்து அவன் எங்கிருக்கிறான் என்று கூறுங்கள். இளவரசர் சந்திரகேதுவா? மன்னியுங்கள், எனக்கு எந்த இளவரசரையும் தெரியாது. ஸ்ரீ கணேசரின் வாக்கு என்றும் பொய்யாகாதே. அவர் என் கனவில் வந்து பொய்யா கூறியிருப்பார். பூஜாரி ஐயா, அவசியம் தாங்கள் ஏதோ தவறாக கூறுகிறீர்கள். தவறா? நான் எதற்கு தவறு செய்ய வேண்டும்? எனக்கு இளவரசர் சந்திரகேதுவை பற்றி தெரிந்தால் நான் உங்களிடம் கூறப் போகிறேன். எனக்கு அவரை தெரியாதே. பூஜாரி ஐயா, எங்கள் இளவரசர் சந்திரகேது இந்த ஊரில் பிறந்த இரட்டை பிறவிகளில் ஒருவர்தான். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஸ்ரீ கணேசரின் கருணையினால் இவர்களுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் இங்கு விரைந்து வந்துவிட்டார்கள். மகாராஜா, மகாராணி, நான் முழு நம்பிக்கையோடு கூறுகிறேன். தாங்கள் கணேசர் செய்தி கூறியதாக நம்பி தவறு செய்துவிட்டீர்கள். பூசாரி, ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. என்னுடைய அன்பான பக்தர்களுக்கு மார்க்கத்தை தாருங்கள் பூசாரி. இளவரசன் சந்திரகேது யார் தெரியுமா? நம்முடைய பரம பக்தியாக விளங்கும் தேவகியின் மருமகன் தான். இருந்தும் பிரபு, இரட்டை பிறவி என்பதனால் உங்களால் அவனை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இனியும் நேரத்தை வீணாக்காமல் அவர்களுக்கு மார்க்கத்தை காண்பியுங்கள். தங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் கருணை அதிகம் இருக்கிறது மகாராணி. வாருங்கள், என்னோடு வாருங்கள். தேவகி அத்தையின் வீடு அருகில்தான் இருக்கிறது. அங்கு தங்கள் மகன் சந்திரகேதுவையும் மற்றும் எங்கள் வினுவையும் அவசியம் சந்திக்கலாம். வாருங்கள், என்னுடன் வாருங்கள். ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. வினு, பிரபு, தாங்கள் கருணை கருணை நிறைந்தவர் பிரபு. பிரபு, தாங்கள் என் தவறை எனக்கு உணர்த்தி நல்ல மார்க்கத்தை காட்டினீர்கள். தங்களுக்கு நன்றி மங்களமூர்த்தி. தங்களுக்கு ஜெய் ஸ்ரீ கணேசா. தங்களுக்கு ஜெய். வினு, கீர்த்தி, தங்களுக்கு ஜெய் ஸ்ரீ பார்த்தாயா இவனை? பார்த்தாயா இவனை? நம் கணேசருக்கு தான் எத்தனை கருணை, எவ்வளவு அருள். பிரபு, அவர் கருணையால் நார்த்திகனாக இருந்த இவன் ஆர்த்திகனாக மாறிவிட்டான். ஜெய் ஜெய் ஸ்ரீ கணேசா. மகனே வினு, கடவுளே, என் எண்ணத்தை நிறைவேற்றி வைத்து ஜெய் ஸ்ரீ கணேசா. என் வாழ்வில் நிறைவடைய செய்து விட்டாய். ஜெய் ஸ்ரீ உங்களுக்கு நன்றி, நன்றி பிரபு. தேவகி அத்தை, பூசாரி ஐயா, கணேசரின் அற்புதத்தை பாருங்கள். தேவகி அத்தை, இதுவரை நாம் வினு என்று எண்ணிருந்தது வினு அல்ல,
அவன் உங்களின் இரண்டாவது மருமகன் வினுவின் இரட்டை பிறவி தினு. தினு, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தேவகி அத்தை? நம்முடைய வினு கௌஷல்பூரின் இளவரசர் சந்திரகேதுவாக மாறிவிட்டான். இளவரசனாகவா? இவர்தான் கௌஷல்பூரின் மகாராஜா, அவர்கள் மகாராணி. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. வணக்கம். வணக்கம் மகாராஜா. வாருங்கள். மகனே, என்னிடம் கூறாமல் நீ எங்கு சென்றாய்? அம்மா தாங்களா? அம்மா, தந்தையே, தாங்கள் இங்கு? மகனே சந்திரகேது, ஸ்ரீகணேசரின் கருணையினால் நீ எண்ணிய எண்ணம் நிறைவேறியதா? நீ உன் தாய் தந்தையை பார்த்தாயா? உன் உடன் பிறந்த சகோதரனை பார்த்தாயா? மகாராஜா, இந்த இரட்டை பிறவிகளின் தாய் தந்தை இவர்கள் பிறந்த சில காலத்திலேயே இவர்களின் அசுப நட்சத்திரத்தின் காரணமாக சிவப்பதவி அடைந்து விட்டார்கள். இவர்களை வளர்த்து எடுத்தது தேவகி அத்தைதான். தங்களுக்கு நன்றி கூற என்னிடம் வார்த்தைகளே இல்லை. இந்த நிலைமையில் தங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? மகாராஜா, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் நாம் இவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் தான் இவருக்கு தவறு இழைத்திருக்கிறோம். உண்மை அதுதானே? நம் குழந்தை என இத்தனை வருடம் இளவரசன் சந்திரகேது இருந்து விட்டான். அவர்களிடம் இருந்து பிரித்து நம் குழந்தை என இத்தனை வருடங்களாக வளர்த்து விட்டோம். நம் தவறின் காரணமாக இத்தனை வருடம் இவர்கள்... மகாராணி, நாம் ஆராதித்து வரும் ஸ்ரீ கணேசரின் மகிமையால் இதுவரை நடந்தது எல்லாமே நம் நன்மைக்காக தான் இருக்கும். நாம் அனைவரும் பொம்மைதான். நம் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் ஸ்ரீ கணேசரின் எண்ணப்படி நடந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். நடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. நீங்கள் கூறியது சரிதான். உங்களிடம் நான் ஒன்று வேண்டலாமா? மன்னியுங்கள் மகாராஜா. எதுவும் கூறுவதற்கு முன்னால் இத்தனை வருடங்களாக பிரிந்திருந்த என் மகனை ஒருமுறை பார்த்து விடுகிறேன். என்னை பார்க்க விடுவீர்களா? தேனு, தேனு, தேனு. அத்தை, அனைவரும் அறிய மாட்டார்கள் எனக்கு நடந்த கதையை. இவனை நான் கொண்டு வரும்போது வழியிலேயே இவனை தொலைத்து விட்டேன். யாருக்குமே அதை பற்றி தெரியவில்லை. நாட்கள் கழிந்தன, மாதங்கள் கழிந்தன. ஆனால் இவனை பற்றி எதுவுமே தெரியவில்லை. யாரிடம் போய் கேட்க முடியும்? இவனை பற்றிய கவலையை என் மனம் விட்டு கோவிலில் இருந்த சிலையிடம் கூறினேன். ஆனால் நான் மனம் தளரவில்லை. என் மனதில் குடியிருந்த ஸ்ரீ கணேசர் என்னிடம் கூறினார், தேனு வருவான், அவசியம் வருவான் என்று கூறினார். அதே போல் இன்று ஸ்ரீ கணேசரின் கருணையால் நீ வந்து விட்டாய். நீ வந்து விட்டாய் தீனு, நீ வந்து விட்டாய். தீனு, என் மகனே தீனு.
மகாராஜா, என்ன ஆணை? தயவு செய்து கூறுங்களேன். நீங்கள் ஏன் வேண்டுகிறீர்கள்? நாங்கள் உங்களிடம் ஒன்று வேண்டுகிறோம். நீங்களும் எங்கள் இளவரசர் சந்திரகேதுவுடன் சேர்ந்து எங்களுடன் கௌசல்பூருக்கு வந்து விடுங்கள். மகாராஜா, என்னை போன்ற சாதாரணமானவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக முடியுமா? எனக்கு அந்த தகுதி இல்லை. ஹோ! ஆனால் இந்த சமயம் தாங்கள் என்னை மன்னித்து விடுங்கள். என் இன்னொரு மகன் வினு தீயவர்களோடு சேர்ந்து நார்த்திகனாக மாறி தீய செயல் செய்கிறான். எப்பொழுது அவன் இதயத்தில் கணேசரின் மீது பக்தி வந்து மனம் மாறுகிறானோ, அதுவரை நான் எங்கும் செல்ல மாட்டேன். தந்தையே, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இப்பொழுது வினு இங்கு திரும்பி வந்த பிறகு இவர்களை அழைத்துக் கொண்டு உங்களுக்கு சேவை செய்ய நான் அங்கு வந்து விடுகிறேன். அப்படியென்றால் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து இருந்து வினு திரும்பி வரும் வரை காத்திருப்போம். தாங்கள் கருணை நிறைந்தவர் ஸ்ரீ கணேசா. தாங்கள் ஒருவரை இங்கு அனுப்பி உண்மையை உணர்த்தி விட்டீர்கள். நான் சந்திரபூர் கிராமத்திற்கு செல்வேன். என் உடன் பிறந்த சகோதரனை சந்திப்பேன். சகோதரா தீனு, நான் உன்னை கண்டும் நீ என்னை காண முடியவில்லையே. எவ்வளவு துர்பாக்கியசாலி நான். இவை அனைத்தும் என் துஷ்டத்தனத்தின் விளைவுதான். நான் என் வாழ்க்கையில் பாவங்கள் செய்து செய்தே ஸ்ரீ கணேசரை குற்றவாளி ஆக்கிவிட்டேன். நான் தான் துஷ்ட பாவி. மகா ஸ்ரீ கணேசரையா நிந்தனை செய்தேன்? அவரை நிந்தனை செய்ய தகுதி எனக்கு இருக்கிறதா? தண்டனை எனக்குத்தான் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் உனக்கு தண்டனை கிடைத்து விட்டதே தீனு. பாவி நான், பாவி நான். தவறு செய்தது நான். தண்டனை மட்டும் உனக்கா? எனக்கு மன்னிப்பே இந்த துஷ்டன் இங்கு ஒளிந்திருக்கிறான். பிடித்து செல்லுங்கள் இவனை. நண்பனாக நடித்த எதிரியை கண்டால் நமது அசுர அரசர் கமலாசுரர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். இவனை மன்னிக்கவே கூடாது. நம் சுவாமி வினுவை உயிரோடு விடக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இவரை பிடித்து அங்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. அதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் அப்படி செய்தால் அசுர அரசர் மன்னிக்கவே மாட்டார். தங்களை அவமானப்படுத்திய இந்த பாவி நான் தான். உங்களை நிந்தனை செய்தவன் மரணம் அடைய வேண்டும் ஸ்ரீ கணேசா. நான் உங்களை எதிரியாகத்தான் எண்ணினேன். ஆனால் தாங்கள் எனக்கு நன்மையே செய்துள்ளீர்கள் ஸ்ரீ கணேசா. இது தண்டனை அல்ல, இது தண்டனை அல்ல. என் பாவத்திற்கு பிராயச்சித்தம் பிரபு, என் பாவத்திற்கு பிராயச்சித்தம். இந்த துஷ்டனை கொள்வதற்கு ஆணையிட ஏன் இத்தனை யோசனை செய்கிறீர்கள் அசுர சேனாதிபதி? ஆணையிடுங்கள். நீ சொல்வதும் சரிதான். இவனை கொல்வதுதான் உச்சிதம். மூர்க்க அசுரர்களே, உங்கள் உயிரின் மீது பயம் இருந்தால் வந்த வழியை திரும்பி சென்று விடுங்கள். பார்த்தீர்களா அசுரர்களே, நம்முடைய பரம எதிரி நமக்கு கிடைத்து விட்டான். இந்த துஷ்டன் வேறு யாரும் அல்ல, நமது அசுர அரசன் கமலாசுரன் தந்தையை கொன்ற கொலைகாரன் இவன் தான். கொல்லுங்கள் இவனை. தாங்கள் மிக உயர்ந்தவர் ஸ்ரீ கணேசா. நான் எத்தனை பாவம் செய்தும் என் வாழ்க்கையை காப்பாற்றி விட்டீர்கள். நான் உங்களுக்கு எத்தனை கஷ்டம் தந்திருக்கிறேன் பிரபு. பாவி, மகா பாவி, தங்களிடம் மன்னிப்பு கேட்கும் தகுதி இல்லாதவன். நீ இந்த அளவுக்கு மனம் மாறியதை நினைத்து என் மனம் மிகவும் மகிழ்கிறது வினு. நீ உன் துஷ்டத்தனத்தையும் துர்மார்க்கத்தையும் விட்டுவிட்டு தவறு செய்தவர்களை தண்டித்திருக்கிறாய். தவறு செய்வது மனிதர்களின் சுபாவம் தானே. ஆனால் தவறு செய்தும்
அதை பற்றி உணர்ந்து திருந்தாத மனிதர்கள் ஒருபோதும் கடவுளின் கருணைக்கு ஆளாக மாட்டார்கள். வருத்தப்பட்டு நீ விடும் இந்த கண்ணீர் உன் பாவங்களை அகற்றிவிடும் வீணு. உண்மையது பொய்யது என்று அறிந்துவிடும் சக்தி இப்போது உன் மனதிற்குள் வந்துவிட்டது. உன் மனதிற்குள் இருந்த பிரம்மை விலகிவிட்டது. இவையெல்லாம் உங்கள் கருணையினால் தான் எனக்கு கிடைத்தது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய அத்தை தேவகி, உன் சகோதரன் தீனு, உன் மனைவியாக வரப்போகும் விஜயாவின் பக்தியினால் நீ மாறிவிட்டாய். சத்தியம் மற்றும் சதாச்சாரத்தின் பாதையில் நீ இப்பொழுது நடக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய ஆணையின்படிதான் தினு கௌஷல்பூரில் இருந்து சந்திரபூருக்கு வந்து சேர்ந்தான். இப்பொழுது நீ சீக்கிரம் அங்கு சென்று அவனை பார்த்துக்கொள். உன் அத்தை தேவகியும் உன்னை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். விஜயாவின் மனமும் உன்னை மனம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் செல், உனக்கு மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கணேசா. தங்களுக்கு நன்றி ஸ்ரீ கணேசா. தங்களுக்கு ஜெய் 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 ஸ்ரீ கணேசா. வெட்கப்படுகிறேன். உங்களை போன்ற வீரர்களை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் அசுர இனத்திற்கே களங்கம், களங்கம். நீங்கள் உயிரோடு கூட இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள். நீங்கள் அனைவரும் ஒரு சாதாரண மானிடன். அந்த கஜமுகனை தண்டிக்க முடியாமல் தோற்றுவிட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள். வெட்கமாக இல்லை? நம் கத்தியில் ரத்தம் பார்த்து விட்டால் அவர்கள் உயிரை பறித்து வீரகதி அடைய வைக்க வேண்டும். இன்று உங்கள் மீது எனக்கு இருக்கும் கோபம் உங்களை உயிரோடு விடாது. வாருங்கள், நாம் அனைவரும் இங்கே நின்றால் நம்மையும் கொன்று விடுவார். வாருங்கள். சீக்கிரம். அசுர அரசன் கமலாட்சுரனா? என் மகனே, மகனே கமலாட்சுரா. அம்மா, என்ன காரியம் செய்து விட்டாயடா? பெற்றவுடனே உன்னை பறிகொடுத்தேன். என்று பார்த்த உடனே எனது அம்மா, 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 என்ன தவறு செய்து விட்டேன். என்ன செய்து விட்டேன்? என்ன தவறு செய்து விட்டேன் நான்? அம்மா, அம்மா, நீங்கள் தான் எனது தாய் வியங்காவா? நான் தான் உன் அபாகியவதி தாய் வியங்கா. இல்லை, பிள்ளையின் நன்மை வாழ்வில் இதுவரை அறியாதவள் எப்பொழுதாவது உன்னை பார்க்க முடிந்ததே. அந்த தயாசுரன் என்னிடம் அவ்வப்பொழுது எச்சரிப்பார். உன்னை பார்த்தார், எனக்கு மரணம் என்று எச்சரித்தார். தயாசுரன் என்னை அவ்வப்பொழுது எச்சரித்தார். இருந்தும் நான் அவன் பேச்சை நம்பவில்லை அம்மா. அவர் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதை நீங்கள் நம்பியிருந்தால் என்னை ஏன் வந்து சந்தித்தீர்கள் அம்மா? பெற்ற மகனை வந்து சந்தித்தார். மரணம் என்றால் பயப்படுவேனா என்ன? இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த வியங்கா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
மடியில் தான் இருப்பாள். என்பதுதான் என் ஆசை. இப்பொழுது அது நிறைவேறி விட்டது. இனிமேல் நான் நிம்மதியாக இங்கிருந்து செல்கிறேன். இப்பொழுது நான் என் மகனின் மடியில் இருக்கிறேன். இனி எனக்கு எதுவும் அம்மா